அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் உச்சபலமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உச்சமும் ஆட்சியும் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமாதிபதி என்று அழைக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார். 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து மிகவும் வலுவாக புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதும் அவ்வளவு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறார். எனவே உறுதியாக இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் விலகக்கூடிய வகையில் சூரியன் கேதுவை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். எனவே ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் கூட அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே ஜாக்பாட் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்கள் தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்ற அமைப்பில் பாக்யாதிபதியான புதன் பலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையில் நன்மை நிறைவாக புதனின் அமைப்பால் உண்டு. இப்படி பாக்யஸ்தானத்தை இரு கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் உறுதியாகவே 2 மடங்கு ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாகவும் அற்புதமாகவும் கைகூடக்கூடிய சிறப்பான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல சிக்கல்கள் சிரமங்களையும் தீர்ப்பதோடு மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய பெயர்ச்சி காரணமாக இந்த வேளையில் உறுதியாகவே கைகூடுகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் இரட்டிப்பு நன்மை அனைத்திலும் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைந்த நன்மை வலுவாக கிடைக்கும். ஏனென்றால் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இந்த 2 கிரகநிலைகள் இணைந்திருப்பது மட்டுமல்லாது தங்களது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தின் மீது பதிக்கின்றன. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய வகையில் சூரியன் மற்றும் புதனின் பார்வை இந்த வேளையில் அபரிவிதமாக வெற்றிக்கே உரித்தான 3இல் பதிவதால் முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கும் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி எளிதில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உருவாகக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். அதிகாரம் கொண்ட கிரகம் வலுவாக இருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே குடும்பம், தொழில், உத்தியோகம் என எந்த பணியாக இருந்தாலும் அதில் இறுதி முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் உங்களை தேடி வருகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் சூரியன் 9இல் நுழையக்கூடிய இந்த வேளையில் எளிதில் கைகூடும்.
கைகூடும். குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, அரசு சார்ந்த மானியம் என பலவற்றிற்கு விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் விரைவில் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. பண வரவை மேம்படுத்தக்கூடிய திறன் வலுவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பல விஷயங்களில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு பணியை செய்தாலும் கம்பீரமாக செய்து முடிப்பதோடு சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள். அது மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிரமம் என எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கான நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஒரு நபர் இருக்கிறார், என் வாழ்வில் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியாத அவமானம், பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை யாராலும் தீர்க்க முடியாது என்பதை உணர்ந்து ஒரு முனிவரை அணுகி அவரிடம் தனது பிரச்சனை அனைத்தையும் ஒவ்வொன்றாக சொல்கிறார். அத்தனை பிரச்சனைகளையும் அந்த முனிவர் பொறுமையாக கேட்டு பிறகு ஒரு டம்ளரில் நீர் எடுத்து வர சொல்கிறார். எடுத்து வந்ததற்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு உப்பை கொடுத்து அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய நீரில் கரைத்து குடிக்க சொல்கிறார். அப்படி அவர் செய்யும் போது அந்த நீரானது உப்பு கைக்கிறது. உடனடியாக அதை துப்பிவிட்டு உப்பு கைக்கிறது என்று சொல்லிவிடுகிறார். உடனே இன்னொரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்து கொடுத்து நீர் ஓடையில் அதை கரைத்து அந்த தண்ணியை குடிக்க சொல்கிறார். அப்படி செய்யும் போது அந்த தண்ணீர் உப்பு கைக்கவில்லை, இனிமையாக இருக்கிறது. எப்படி என்று கேட்க அங்கு நீரின் அளவு குறைவு, இங்கு நீரின் அளவு அதிகம் என்று சொல்கிறாருங்க. உடனே அதற்கு முனிவர் கேட்கிறார், அப்படி என்றால் இன்னொரு கைப்பிடி அளவு உப்பு தருகிறேன், அதை கொண்டு போய் கடலில் கரைத்து அந்த நீரை குடித்து பார் என்று சொல்ல அதுவும் உப்பு கைக்கும். நீரின் அளவுதான் அங்கு அதிகமாக இருக்கிறதே, அது எப்படி உப்பு கைக்கும் என்று கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், ஏற்கனவே கடல் நீர் உப்பாக தான் இருக்கும், அதனால் உப்பு இன்னும் அதிகமாக தான் கரிக்கும் என்று சொல்கிறாருங்க. இதுபோன்றுதான் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இந்த உப்பு போன்றுதான். அந்த உப்பு போன்று அந்த டம்ளருக்குள் வைத்து பார்த்தே என்றால் அது மிக சிறிதாக இருக்கும். கடல் போல் வைத்து பார்த்து கொண்டா இருந்தாய் என்றால் அது மிகவும் பெரிதாக இருக்கும். இந்த நதி போல் பார்த்தால் உன்னுடைய பிரச்சனை காணாமலே போய்விடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை சொல்கிறாருங்க. அதை உணர்ந்ததால் அவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வுதான் என்று எண்ணாமல் பல வகையில் தீர்வு காண்பதால் முன்னேற்றம் கிடைக்கிறது. இதுபோன்றுதான் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். முன்கோபம், அவசரப்பட்டு முடிவெடுத்தல், தன்னிச்சையாக செயல்படுதல் போன்ற காரியங்களில் அதிக கவனத்துடன் இருங்க. அதிகார தோரணையில் பணிகளை செய்யாமல் சற்று இணக்கமாக செய்யும் போது பல சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்க முடியும். ஏனென்றால் விதி வலியது. இலக்கை நோக்கி விரைவாக பயணிக்கக்கூடிய வேளையில் சிரிக்காமல் கடுகடுவென்று பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். சற்று நகைச்சுவைக்கும் உணர்வு கொடுங்கள். ஏனென்றால் இன்முகத்துடன் பணிகளை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று செயல்படுவதை விட சற்று இணக்கமாக செயல்படுவதால் பல நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதை உறுதியாகவே சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சூரியனுக்கு உரிய நாளாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இனிமையாக கைகூடும்.